ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான பொரிச்ச மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மீன் பொரிக்கும் பொழுது அந்த மசாலாலாம் மீனில் ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக மசாலாலாம் பிரியாமல் பெர்ஃபெக்டாக எப்படி மீன் பொரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் போல் இந்த மீன் பொரிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதே போல் கடையில் கிடைக்கிற பொரிச்ச மீன் மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, மீன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா அந்த மீனில் எல்லா அந்த மசாலாவும் ஒட்டிக்கிறணும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா குழப்பாக பிசைஞ்சிக்கோங்க. மீனை நல்லா இந்த மசாலாவில் முக்கி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. இப்போ பாருங்கள், லேசாக தண்ணி சேர்த்து நம்ம அதை பிசைஞ்சிக்கிறலாம். உங்ககிட்ட டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கூட பொரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மசாலா ரெடி பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், மீன் கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா இதை அலசிடுங்க, தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா முக்கிட்டு எல்லா இடத்துலையும் மீனுடைய எல்லா பகுதியிலையும் அந்த மசாலா படுறது மாதிரி மசாலாவை எடுத்து நல்லா அந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. மீனில் நல்லா தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா மீன்லேயும் இதே போல் மசாலா தடவியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த சமயத்தில் இதில் மீனை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ நிறைய மீன் நீங்கள் போட்டு ஒரே சமயத்தில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சிட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க. உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை டவாவில் கூட பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் இந்த அளவு எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு சுவை கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறோம். இந்த பொரியிற சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா மீனை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக நம்ம தயார் பண்ணிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி கருவேப்பிலையை பொரிச்சிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீன், அதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.